தமிழகத்தில் இன்று கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கார்த்திகை தீபத் திருநாளின் முக்கிய நிகழ்வான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் மகா தீபம் இன்று மாலையில் ஏற்றப்படுகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டு கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வர தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கான குடிநீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து கோவிலுக்கு வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற அசம்பாவிதம் சம்பவம் காரணமாக சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் மகா தீபத்தை காண மலைப்பகுதியில் ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாவட்ட ஆட்சியர் மலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை விதித்துள்ளனர். இருப்பினும் ஏராளமான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா தீபத்தை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு குவிய தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை பகுதியே திருவிழா கோலம் கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.